ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். துத்தி இலை அப்படிங்கிறது சாலை ஓரத்துலையும் கிராமப்புறங்களில் தரிசு நிலம் போல இருக்குள்ள அந்த இடத்துலையும் புதராகவும் சின்ன சின்ன செடிகளாகவும் வளர்ந்து காட்சியளிக்கும். இந்த துத்தி இலை செடியில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த துத்தி இலையில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா பெருந்துத்தி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் சிறுந்துத்தி. இந்த பெருந்துத்தி இலையில் அதிக மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குது. பெருந்துத்தி இலையில் நார்ச்சத்துக்கள், பிளனவாய்டு போன்ற வேதிப்பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த இலை உடல் வெப்பத்தினால் ஏற்படுள்ள அந்த அனைத்து விதமான நோய்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்கிற ஆற்றல் இருக்கு. இந்த துத்தி இலையை கூட்டு போல செஞ்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சூப் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு குடிச்சுக்கலாம். எந்த முறையில் துத்திக்கீரையை நீங்கள் சாப்பிட்டாலும் அது நமது உடலுக்கு அதிக பலனை தரும். சரி வாங்க, இந்த துத்திக்கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்களை சரிப்படுத்த முடியும்னு பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு துத்திக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்களுடைய விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது வல்லமை இந்த துத்திக்கீரைக்கு இருக்கு. விந்து அளவானது குறைவாக இருந்துச்சுன்னா துத்தி இருக்குல்ல, அதை சீராக வச்சுக்கிறதுக்கும் குழந்தை பேரினை உருவாக்குறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த துத்திக்கீரையானது உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடியதாக இருக்குது. துத்திக்கீரையை வாரத்தில் 2 முறை சாப்பிடலாம். துத்திக்கீரையில் புளி சேர்க்காம சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அது ரொம்ப நல்லது. துத்திக்கீரையோட கொஞ்சம் நெய் சேர்த்து சமைக்கணும். துத்திக்கீரையை திருமணமான தம்பதிகள் இருவரும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு துத்திக்கீரையோட சாறை தேன் சேர்த்து 3 முதல் 6 மாதம் வரை சாப்பிட்டுட்டே வந்தோன்னா எந்தவித பிரச்சனையும் இன்றி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முகப்பரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு துத்தியில எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆயில் கொண்டு செய்கிற உணவுகளை அதிகம் சாப்பிட்றதுனாலையும் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் முகப்பருக்கள் ஏற்படுறத தவிர்க்க முடியாது. முகப்பருக்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா முகத்தோட அழகே கெட்டு போயிடும். இப்படிப்பட்டவங்க துத்தி செடி வேர் இருக்குல்ல, அதோட மேல் பட்டையை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சு நல்லெண்ணெயோடு கலந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை முகப்பருவின் மீது நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா முகப்பருக்களும் நீங்கிரும், அதை வந்த தழும்புகளும் மறைஞ்சிரும். வெள்ளைப்படுதல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு துத்திக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளைப்படுதல் குணமாகிறதுக்கு துத்தி இலையை நெய்யில் துவட்டி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த துத்தி இலையை காரம் இல்லாமல் பொரியலாக கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். 40லிருந்து 120 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் புளி, காரம், நான்வெஜ்ஜு இது மாதிரியான உணவுகள் எதையுமே சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுல துத்திக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த துத்திக்கீரையை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது சர்க்கரையோட அளவை அது குறைய செய்யும். சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்கிற டைம்லலாம் துத்திக்கீரையை கூட்டாகவோ அப்படி இல்லைன்னா சூப்பாகவோ செஞ்சு சாப்பிட்ருங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு துத்தியில எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அல்சரால் அவதிப்படுபவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் வருது. வயிறு எரிச்சல், வயிற்றுப்புண், அடிக்கடி ஏப்பம், வாந்தி வர்றது, அல்சர் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க உணவில் இந்த துத்திக்கீரையை தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களும் விரைவில் குணமாகும். கல்லீரல் நோயை குணமாக்குறதுல துத்திக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கல்லீரலில் நோய் இருக்கிறவங்க இந்த துத்திக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோன்னா கல்லீரல் நோயெலாம் குணமாகும். துத்தி இருக்குல்ல, அது கல்லீரலை நல்லா வலுப்படுத்தி கல்லீரலோட செயல்பாட்டை சரியான நிலையில் வச்சு கல்லீரல் பகுதிக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராமல் தடுத்து பாதுகாக்குது. மூல நோயிலிருந்து விடுபடுவதற்கு துத்திக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மூல நோயில் அதுவும் உள் மூலம், வெளி மூலம், இரத்த மூலம் போன்ற மூல நோய்களை துத்தி இலையினை நம்ம ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்டோனாலோ அப்படி இல்லைன்னா சூப் செஞ்சு குடிச்சிட்டே வரும்போது எளிமையாக குணப்படுத்திடலாம்.
தோல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு துத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்ப சுகாதாரமாக வச்சுக்கிட்டாலே பல்வேறு விதமான தோல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஒரு சிலருக்கு கிருமி தொற்று மற்றும் பிற காரணங்களால் படர்தாமரை, கருமேகம் போன்ற தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் வந்துடும். இவங்க துத்தி விதையை பொடி செஞ்சு 10 கிராம் அளவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா 120 மில்லி லிட்டர் காய்ச்சிய பாலோடு கலந்து சாப்பிட்டுட்டே வரும்போது உடம்புல ஏற்பட்ட கருமேகம், படர்தாமரை இதெல்லாம் நீங்கிரும். அஜீரணம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு துத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சாப்பிட்ற உணவுகள் நல்லா செரிமானம் ஆகிறது தான் உடல் ஆரோக்கியத்துக்கான அறிகுறி. ஆனால் ஒரு சிலர் நேரம் தவறி சாப்பிட்றதுனாலும் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை அதிகம் சாப்பிட்றதுனாலும் அஜீரணம் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இத்தகைய பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்க துத்தி இலையை இடித்து சாறு எடுத்து அதுக்கு சமமான அளவு நெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அஜீரணத்தால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கெல்லாம் குணமாகும். சிறுநீர் பிரிய துத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமது உடல்ல இதயத்தை போல முக்கியமான உறுப்புகளான 2 சிறுநீரகங்களும் செயல்படுது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நாள்ல சரியான இடைவெளியில சிறுநீர் நன்றாக கழிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஒரு சிலர் தண்ணி குறைவா குடிப்பாங்க. அதீத உடல் வெப்பத்தாலும் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுது. சரியாக சிறுநீர் பிரியாமல் இருந்துச்சுன்னா எதிர்காலத்துல சிறுநீரக நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. துத்தி இலைய ரசம் மாதிரி வச்சு அதை நம்ம சாப்பாட்டுல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல வெறுமனே கூட நம்ம குடிக்கலாம். அப்படி நம்ம செஞ்சுட்டே வரும்போது சிறுநீரும் நல்லா பிரியும், சிறுநீரக சம்பந்தமான நோய்களும் நம்மளை தாக்காது. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் துத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நான்வெஜ் அது மட்டும் இல்லாமல் மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை குறைச்சிட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்குள்ள அந்த உணவுகளை எடுத்துக்கணும். அதோடையே சரியான அளவில் தண்ணீரையும் நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். இந்த அவசர உலகத்தில் சிலருக்கு மலம் கழிக்க கூட நேரமில்லாத காரணம் இருக்குது. நாளடைவில் அதுவே மலச்சிக்கல் குறைபாடாக உண்டாகிருது. இத்தகைய நபர்கள் துத்திக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதோட பாசிப்பருப்பு சேர்த்து சமைச்சு சாதத்தோட கலந்து நெய் விட்டு சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். புண்கள், வீக்கங்கள் இதெல்லாம் சரிப்படுத்துறதுல துத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடலை அளவுக்கு அதிகமாக வருத்தி கொண்டு செயல்பட்டோன்னா தசைகளில் பிடிப்பு ஏற்பட்டு வலி உண்டாயிரும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராமல் உடலில் அடிபடுறதுனால புண்கள் ஏற்பட்டு வீக்கங்கள் உண்டாகவும் செஞ்சிடும். இத்தகைய பாதிப்புகளை அனுபவிக்கிறவங்க துத்தி இலையையும் துத்தி பூக்களையும் சம அளவில் எடுத்து மை போல அரைச்சு வலி ஏற்பட்ட இடங்கள், வீக்கம் மற்றும் புண்களின் மீது பற்று போட்டு வந்தோம்னா வலி குணமாகும், புண்கள் மற்றும் வீக்கங்களும் விரைவில் நீங்கும். பற்கள், ஈறுகள் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் துத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பற்கள் மற்றும் ஈறுகளை சுத்தமாக வச்சுக்காத காரணத்தாலும் உணவுகளில் வைட்டமின் சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனாலும் சிலருக்கு ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு பல்வலி ஏற்படுது. இந்த சமயத்தில் துத்தி இலையை கொதிக்கிற நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த நீரில் வாய் கொப்பளிச்சு வந்தோன்னா பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் மற்றும் பல் சம்பந்தமான இதர நோய்களும் குணமாகும். நீர்க்கடுப்பு மற்றும் வயிறு உபாதைகளிலிருந்து விடுபடுவதற்கு துத்தி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சம்மர் டைம்ல பலருக்கும் வயிற்றுக்கடுப்பு ஏற்படுது. உடல்ல நீர்ச்சத்து குறைஞ்சு நீர்க்கடுப்பு மற்றும் இரத்த பேதி போன்ற நோய்களும் ஏற்படுது. இந்த பாதிப்புனால அவதிப்படுறவங்க துத்தி விதைகளை, அதாவது காலையில 10 கிராம் அளவுல துத்தி விதையை ஊற வச்சுட்டு அதை சாயந்தரம் பனங்கற்கொண்டோடு சேர்த்து சாப்பிடணும். இதே மாதிரி மாலையில 10 கிராம், அதாவது ஈவினிங்ல 10 கிராம் துத்தி விதைகளை ஊற வச்சு மறுநாள் காலையில அதை பனங்கற்கண்டோடு சேர்த்து சாப்பிடணும். இவ்வாறு நீங்க தொடர்ந்து கொஞ்ச நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நீர்க்கடுப்பு மற்றும் வயிறு உபாதைகள் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்.
இந்த வீடியோல கிராமங்கள்ல அதுவும் சாலையோரங்கள்ல கேட்பாரற்று கிடக்கிற இந்த துத்தி இலைய சாப்பிடுறதன் மூலமா மகப்பேறு முதல் நீர்க்கடுப்பு வரை பல்வேறு பிரச்சனைகள் எப்படி குணமாகுது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.